அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு, சரிங்களா? நீங்கள் காலகாலமாக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி கொடுத்திருக்கிறார் நேற்று பொறுத்தவரை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு செய்தி இன்னும் மிக முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கு. நான் உங்களுக்காக பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை படிக்கிறேன். நேற்றைய பொறுத்தவரை அட்மிஷன் ஸ்கூலில் ஓப்பன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வருகிறது. தனியார் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் அரசு பள்ளியில் அதிகமாக சேர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. பத்திரிகையில் இருக்கிறத நான் படிக்கிறேன், சரிங்களா? அவர் கொடுத்த பேட்டி என்ன அப்படிங்கிறத பாருங்கள். முழுமையாக கடைசி வரைக்கும் கேளுங்க. 2 விஷயம் இந்த பேட்டியில் இருக்குது மிக முக்கியமாக, சரிங்களா? அதை நான் சொல்கிறேன். சென்னையில் அசோக் நகர பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த மாணவர் சேர்க்கை தொடர்பான பணிகளை நேரில் பார்வையிட அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு சேர்க்கை சான்றுகளை வழங்கினார். அதற்கு பிறகு அவர் நிருபர்களிடம் கூறியதாவது: மாணவர் சேர்க்கை 27 மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது. மீதமுள்ள 11 மாவட்டங்களில் இப்போதைக்கு தொடங்கவில்லை. தற்போதைய கொரோனா தொற்று காலத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைவரும் தேர்ச்சி என்று போட்டுள்ளோம். தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிக்கு மாணவர்கள் இடம்பெயர்ந்து வருகின்ற நிலை உள்ளது. பள்ளிகளில் ஆய்வுக்கூட பொருட்கள் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதாக புகார்கள் வரும் பட்சத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் விசாரணை நடத்தப்படும். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மிக முக்கியமான வரி இது. ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். +1 வகுப்பு தவிர மற்ற 1, 6, 9ஆம் வகுப்புகளுக்கு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஒரு வாரத்தில் அது முடித்த பிறகு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். கல்வி கட்டணத்தை பொறுத்தவரையில் 2 தவணையாக வாங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே தவணையாக கேட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதுள்ள கொரோனா தொற்று பரவல் முற்றிலும் குறைந்து மாணவர்களுக்கு பாதிப்பில்லாத நிலையில்தான் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும். ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படுவதற்கான எண்ணம் அரசுக்கு இல்லை. இவ்வாறு அவர் தெரிவித்தார். நல்ல தெளிவான பதில் நண்பர்களே. ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படுவதற்கான எண்ணம் அரசுக்கு இல்லை அப்படின்னு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தெரிவித்திருக்கிறார். 2 விஷயங்கள் இந்த பேட்டியில் இருக்குது. முக்கியமாக ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் 1. அடுத்ததாக ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படுவதற்கான எண்ணம் அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி 2 மிக முக்கியமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார், பேட்டி கொடுத்துருக்கிறார், சரிங்களா? இதுதான். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை. கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்காக உடனடி தகவலாக வரும், சரிங்களா? அடுத்தடுத்து பணி நியமனங்கள், மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற விவரம், எந்த முறையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்கிற விவரம் தங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி.